Dear friends, today classல algebra tricks பார்க்கலாம். அதில் இந்த மாடல் தான் பார்க்கலாம். அதில் சம் எடுத்து ஃபஸ்ட் எழுதிடும். 3 power 8x divided 3 power x equal to 3 power 21 எடுத்து எழுதிட்டோம். இப்போ சம் எடுத்து எழுதிப்போம். 3 power 8x divided 3 power x equal to 3 power 21. இப்போ 3 power 8x இப்போ divided by 3xன்னு எழுதிக்கலாம் equal to 3 power 21. இப்போ இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. a power m by a power n equal to a power m minus n. இது 3 power 8x minus x equal to 3 power 21. 3 power இந்த 8xல ஒரு x போயிட்டுனா என்ன 7x equal to 3 power 21. இப்போ 3 power 7x equal to 3 power 21க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை அப்ளை பண்ணுவோம். இப்போ 3 power 7x equal to 3 power 21க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா a power m equal to a power nனா m equal to n. இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. இப்போ 7x equal to 21. இந்த x இங்கே வச்சுக்கிட்டு இந்த 7ஐ ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட கொண்டுட்டு போனோம்னா என்ன வரும், டிவைடடாக வரும். 21/7. இந்த 21ல் எத்தனை 7 இருக்குது? 21ல் எத்தனை 7 இருக்குது? 3. இதில் 7ல் ஒரு 7. x equal to 3. இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ ரெண்டாவது சம் எடுத்து எழுதிட்டோம். 7 power 9x divided 7 power x equal to 7 power 56ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ 7 power 9x by divided by கொண்டு வரும் 7x equal to 7 power 56. ஓகேவா? இப்போ இதை ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் இல்லையா, a power m by a power n equal to a power m minus n. இந்த m minus n இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணும். 7 power 9x minus x equal to 7 power 56. இப்போ 7 அப்படியே எடுத்து எழுதிப்போம். 9xல ஒரு x போயிட்டுனா என்ன வரும், 8x equal to 7 power 56. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்ல, அது என்ன, a power m equal to a power n. அப்போனா m equal to n, இந்த n கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி இதுக்குள்ளே கொண்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 8x equal to 56. எக்ஸை இங்கே வச்சுங்க, அது ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட போடணும். மல்டிப்பிளில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட போனால் என்னவா மாறும், டிவைடாக மாறும். 56/8. இந்த ஒரு 8 8. 56ல் எத்தனை 8 இருக்குது, 7 8 இருக்குது. ஆனால் x equal to 7. இப்போ அடுத்த சம் போடுவோமா, இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும் இல்லையா. இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்க. 13 power 6x divided 13 power x equal to 13 power 35 அப்படின்னு எழுதியிருக்கோம். 13 power 6x அதை எடுத்து எழுதும் ஃபஸ்ட்டு. 13 power 6x இந்த டிவைடர் பையா ஆக்கணும். 13 power x equal to 13 power 35. இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணும். a power m by a power n equal a power m minus n. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த சம்மில் அப்ளை பண்ணும். என்ன பண்ணலாம், 13 power 6x minus x equal to 13 power 35. இந்த 13 பவரில் 6xல ஒரு x போயிட்டுனா என்ன வரும், 5x. 13 power 5x equal to 13 power 35.
இப்போ இந்த 13 பவர் 5x ஈக்குவல் டு 13 பவர் 35க்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அதை அப்ளை பண்ணுவோம். 13 பவர் 5x ஈக்குவல் டு 13 பவர் 35. இப்போ என்ன செய்வோம்? a பவர் m ஈக்குவல் டு a பவர் n. அப்போனா m ஈக்குவல் டு n. இந்த ஃபார்முலாவை இந்த 13 பவர் 5x ஈக்குவல் டு 13 பவர் 35ல் அப்ளை பண்ணுவோம். அப்போனா 5x ஈக்குவல் டு 35. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போனா இங்கே எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு 5 மல்டிபிளில் உள்ள 5 டிவைடடாக ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்டா போணுச்சுன்னா மாறும். அப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு 35/5. அஞ்சாவது வாய்ப்பாடால் 35 அடிப்போம். ஓரஞ்சு 5 7 5 35. அப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு 7 தான் ஆன்சர். இப்போ அடுத்த சம் போடுவோமா? இப்போ சம் எடுத்து எழுதிட்டோம். 22 பவர் 13x டிவைடட் 22 பவர் x ஈக்குவல் டு 22 பவர் 60ன்னு எழுதியிருக்கோம். இப்போ சம் எடுத்து எழுதுவோம். 22 பவர் 13 டிவைடட் 22 பவர் x ஈக்குவல் டு 22 பவர் 60. இப்போ இந்த டிவைடரை கீழே எழுதுவோம். 22 பவர் 13/22 பவர் x ஈக்குவல் டு 22 பவர் 60. 60பா. இப்போ அடுத்தது என்ன செய்வோம்? இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். a பவர் m ஈக்குவல் டு a பவர் n பை a பவர் m பை பவர் 13 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 22 பவர் 60. ஓகேவா? இந்த 22 பவர் 13 மைனஸ் எக்ஸில் ஒரு எக்ஸ் போயிட்டுனா என்ன வரும்? 13 எக்ஸில் ஒரு எக்ஸ் போயிட்டுனா 22 பவர் 12 எக்ஸ் ஈக்குவல் டு 22 பவர் 60. இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி a பவர் m ஈக்குவல் டு a பவர் n. அப்போனா m ஈக்குவல் டு n. ஓகேவா? இப்போ இது 22 கேன்சல் ஆகும். 12x ஈக்குவல் டு 60. இந்த எக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 12 மல்டிபிளில் உள்ள 12 அந்த பக்கம் கொண்டு போனோன்னா என்னவா மாறும்? டிவைடாக மாறும். 60/12. இந்த 12ல் 60ல் எத்தனை 12 இருக்குது? ஒரு 12 12 5 12 60. அப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு 5. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.